எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன். தருமபுரி வன்னியர்களுக்காக களத்தில் நின்ற நாம் தமிழர் கட்சியினர், அதை வேடிக்கை பார்த்த பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும், உண்மையாகவே வன்னியர் சங்கம் தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி தான் முன்னெடுத்திருக்கணும். இந்த இரண்டுமே வேடிக்கை பார்த்ததுனால நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரியதாக முன்னெடுத்து இந்த சம்பவத்தை ஏற்காடு மண்ணில் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அங்கே நடந்த சம்பவம் என்னன்றது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் புரியல அப்படின்னா முதல்ல இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த காணொலியை பார்த்த பின்னாடி உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். இது பெரியார் மண்ணல்ல, பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுதான். அந்த 20 கொண்டை ஊசி வளைவுல 8வது கொண்டை ஊசி வளைவுக்கு தந்தை பெரியார் வளைவுன்னு பேர் வச்சிருக்காங்க. முதல் வளைவுல இருந்து 20வது வளைவு வரைக்கும் இந்த 8வது வளைவு நீங்களாக மற்ற எல்லா வளைவுலையும் வேலு நாச்சியார் வளைவு, தீரன் சின்னமலை வளைவு அப்படின்ற பேரெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த 8வது வளைவுல மட்டும் தகடூர் அதியமான் வளைவுங்கிற பேரை மாற்றி பெரியார் வளைவுன்னு வச்சிருக்காங்க. அதியமான் வளைவு என்பதை நீக்கியதற்காக கண்டிக்கிறோம். அப்ப அதியமானுங்கிறது என்ன அவமானமான பேரா, அவமானகரமான பேரா? எங்கள் தமிழ் அடையாளங்கள் எல்லாம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வராங்க. இதை நாங்க இனிமேலும் இந்த தமிழ் சமூகம் ஏற்காது. அனைத்து வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்த்திருப்பீங்க. அதாவது ஏற்காடு எல்லாருக்கும் தெரியும், சேலத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு பெரிய மலை. அது ஏழைகளுடைய ஊட்டியாக சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட ஏற்காட்டுக்கு போற வழியில கொண்டை ஊசி வளைவுகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் ஒவ்வொரு பெயர் தமிழக அரசு சூட்டி இருக்கு. இதுக்கு முன்பாக அந்த 8 வளைவுகளுக்கும் பேர் இருந்தது. அப்படி 7 வளைவுகளுக்கு இதற்கு முன்னாடி என்ன பெயர் இருந்ததோ அதே பேரோட வச்சுட்டாங்க. ஆனா ஒரே ஒரு வளைவுக்கு பேர் மட்டும் மாற்றப்படுது. என்ன பெயர் அப்படின்னா, தகடூர் அதியமான் வள்ளலுடைய பெயரா இருந்த அந்த கொண்டை ஊசி வளைவு விஷயத்தை மாற்றி பெரியார் கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இப்போது பெயிண்ட் அடிச்சு அதுக்கு பண்ண தமிழக அரசு அந்த விஷயத்தை எதிர்த்துதான் நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரியதாக இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வாழ்த்தோம், புரியுதுங்களா? ஏன்னா பெரியாருக்கும் அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? பெரியார் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மண்ணுக்காக தமிழர்களுக்காக என்ன செஞ்சாரு? சொல்லுங்க பார்க்கலாம். தகடூர் வள்ளல் அதியமானுடைய பெயர் அங்க மாற்றப்படுது, அங்க அழிக்கப்படுது அப்படின்னா உண்மையாகவே ஒவ்வொரு வன்னியர்களாகி நாம தான் கோவப்பட்டிருக்கணும். நம்மளை வழிநடத்துற பாட்டாளி மக்கள் கட்சி தான் கோவப்பட்டிருக்கணும். நமக்கு ஒரு சங்கமா இருக்கு, வன்னியர் சங்கம் தான் இந்த விஷயத்துக்காக கோவப்பட்டிருக்கணும். இதற்காக பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து இந்த விஷயத்தை மாத்தி இருக்கணும். ஆனா நாம எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா சேலம் தருமபுரி வன்னியர்கள் அப்படின்னாவே மிக அதிக பெரும்பான்மை கொண்ட மக்களாக இருந்தும் கூட நமக்கான பெயர்களை கூட, நம்ம முன்னோர்களுக்கான பெயர்களை கூட சரிவர நம்மளால அங்க வைக்கப்பட முடியல அப்படின்னா நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து என்ன பயன்? சொல்லுங்க பார்க்கலாம். நாமெல்லாம் சதிஞ்சிருக்கிறோம். அதிமுக திமுக அங்க இங்கன்னு பார்த்தீங்கன்னா மாம மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே செதஞ்சிருக்கிறதுனாலதான் இப்படியாப்பட்ட ஒரு வேலைகளை அவங்க பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த விஷயத்தை உண்மையாகவே கையில் எடுத்து பெரியார் வளைவுன்ற அந்த விஷயத்தை மாற்றி அதியமான் பெயர் அங்க சூட்டுறதுக்காகவே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை நாம் மீண்டும் மீண்டும் வாழ்த்திட்டே தீரணும். புரியுதுங்களா? இது சாதாரண விஷயம் கிடையாது. சூப்பரா பண்ணியிருக்காங்க. நாம பண்ணியிருக்கணும், பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணியிருக்கணும், வன்னியர் சங்கம் பண்ணியிருக்கணும். இல்ல இன்னும் இது இருக்கிற வன்னியர் சங்கத்தோடைய சின்ன சின்ன கிளைகள்லாம் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க, அவங்க பண்ணியிருக்கணும். யாரும் பண்ணல, இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம வாழ்த்தணும். புரியுதுங்களா? எப்படி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் இல்ல சீமானோ இல்ல யாரோ வன்னியர்களுக்கு எதிராக செயல்படும் போது நாம் அந்த விஷயத்தை சுட்டி காட்டுறோமோ அதே போலத்தான் நமக்கு நம் சமூகத்துக்கு சரியான விஷயங்களை எந்த கட்சி செய்தாலும் அதை நாம போற்றணும். புரியுதுங்களா? அதை நம்ம வரவேற்கணும். அந்த மனப்பாங்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்குமே இருக்கணும். அதன் வாயிலாக தான் இந்த காணொலியை பதிவு பண்றோம். நாம நம்மளுடைய தவறுகளை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்படியாப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இது போன்ற சம்பவங்கள்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. புரியுதுங்களா? இன்னும் ஒரு பெரிய காமெடி என்ன அப்படின்னா, அதே ஏற்காடு அந்த கொண்டை ஊசி வளைவுகள்ல யாரோ ஒரு பேரோ இருக்கு, தீரன் சின்னமலை பேர் இருக்கு, வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு தென் தமிழகத்தை சார்ந்த ஒருத்தருடைய பேர் இருக்குன்னு ஏகப்பட்ட பேர் இருக்கு. அந்த பேர்கள்லாம் எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா கலங்கப்படுத்தப்படல, அழிக்கப்படல, எதுவுமே பண்ணல. புரியுதுங்களா? நேரடியாக தருமபுரி மண், சேலம் மண்ணுடைய மிகப்பெரிய வள்ளல் பெருமானாக இருந்த அதியமானுடைய பெயர் மட்டுமே மாற்றப்படுது.
இதை வன்னியர்கள் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த பெயர்கள் மாற்றப்படாம வன்னியருடைய மாமன்னருடைய பெயர் மட்டும் மாற்றப்படுதுன்னா வன்னியர்களை எந்த அளவுக்கு திமுகவும் இந்த பெரியாரிய குரூப்பும் வந்து நினைச்சிட்டு இருக்கின்றத வன்னியர்களுக்கு சூடு சொரணை தான் நாம யோசிக்கணும். புரியுதுங்களா? சூடு சொரணை இருந்தா யோசிக்கணும். திமுக இருக்கிற வன்னியர்களுக்கு உண்மையாவே உங்களுக்கு சூடு சொரணை இருந்தா நீங்களும் யோசிக்கணும். புரியுதுங்களா? நம்மளுடைய முப்பாட்டனுடைய பெயரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க மாற்றப்படுது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுது அப்படின்னா வன்னியர்களை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக நினைச்சிருக்கு, திமுக எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களை இவ்வளவு தூரம் நினைச்சிருந்தா இந்த வேலைகள்லாம் செய்வாங்கன்றத வன்னியர்களாகி நாம வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். புரியுதுங்களா? நமக்குத்தான் மான ரோஷம் இல்லாம எலெக்ஷன் வந்தா போதுமே, திமுகவுக்கு ஓட்டு போற மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வன்னியர்கள் இருக்கும் வரைக்கும் நம்மளுடைய இந்த போன்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழிக்கத்தான் செய்வார்கள். நமக்கு சூடு சொரணை இருந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட உட்கார வச்சா அவங்களுக்கு பயம் வரும். புரியுதுங்களா? அந்த பயம் இருந்தா வன்னியர்களுக்கான 10.5% இன்னார் நிறைவேற்றப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? வன்னியர்களுக்கான பல விஷயங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும். தருமபுரியில் ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதற்கு யாருடைய பேர் வைப்பாங்கன்னே தெரியல. இன்னும் ஒருபடி மேல போச்சுன்னா திண்டிவனத்துல பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்காங்க, கலைஞருடைய பேரை வைக்கிறாங்க. ஏன் திண்டிவனத்துல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கிடையாதா? திண்டிவனத்துடைய மிகப்பெரிய வள்ளல் பெருமானாக இருக்கிற நம்மளுடைய நல்லியக்கூடன் மாமன்னருடைய பேரை வைங்க, என்ன வந்து குறைஞ்சிட்டு போயிடும். மயிலாடுதுறையில வந்து புதிய பேருந்து நிலையம் சுவாமி நாகப்பன் படையாச்சியுடைய பேர் வந்து அங்க வைக்கலாம், வைப்பார்களா? திராவிட கட்சியை சார்ந்த திமுக வந்து வைக்குமா அப்படின்னு கேட்டா வைக்காது. ஏன்னா திமுக வந்து வன்னியர் பகுதியில வன்னியர்களுடைய பெயர்களை வந்து சூட்டாமத்தான் இத்தனை ஆண்டு காலமாக வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நமக்குத்தான் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட்டதே கிடையாது. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. அப்படியாப்பட்ட நினைப்பு இருக்கிறதுனாலதான் இப்படியாப்பட்ட வேலைகள்லாம் தொடர்ச்சியாக வந்து திமுக பண்ணிட்டு இருக்கு. புரியுதுங்களா? வன்னியர்கள் ஆகிய நமக்கு வந்து புத்தி இருக்கணும். நமக்கு புத்தி வந்தாதான், சூடு சொரணை வந்தாதான் இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் மாறும். இப்படி மாறல அப்படின்னா நாம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எங்கேயாவது வந்து 100ல வந்து 10 பேர் இருக்கிற பேர்லாம் வந்து எல்லா விஷயத்துக்கும் இருக்கும். 100ல 90 பேர் இருக்கிற நமக்கு வந்து எந்த பேருமே இருக்காது. நம்மளுடைய முன்னோர்களுடைய பெயரோ நம்மளுடைய விஷயங்களோ நம்மளுடைய வாழ்வியலோ எதுவுமே வந்து எங்குமே சொல்லப்படாது. புரியுதுங்களா? வன்னியர்களுக்கு எங்க வந்து சூடு சொரணை மான ஈனம் இருந்தா நாம வந்து சரியா வந்து இருப்போம். நமக்கு தான் இல்லையே. நம்மளை வழிநடத்துற வன்னியர் சங்கம் வந்து எங்க போய் கூப்பிட உட்காந்துக்குதோ தெரியல. அவங்க தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் போராடணும். வாயை திறந்தே பேச மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இளைஞரா வந்து வன்னியர் சங்கத்துடைய தலைவரா வந்து போடுங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் இந்த சமூகத்துக்காக இருக்கட்டும் அப்படின்னு எத்தனையோ முறை நான்லாம் வந்து காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். தைலாபுரத்தில் இருக்கிற பெரியவர் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன எல்லா கதையும் பேசுறாரு. வன்னியர் சங்கத்துக்கு ஒரு புதிய பொறுப்பாளரை போட மாட்டேங்கிறார் மாநில தலைவர். ஏன் போட்டா வந்து என்ன குறைஞ்சிடும்? என்ன குறைஞ்சிடும்? ஏன் மறைந்த மாவீரன் காடுவெட்டியாருடைய பையனை கூட வந்து கூப்பிட்டு போடுங்க. இந்த பையனோ ஒரு வேலையை செய்யட்டுமே. என்ன ஆகிட போகுது? சும்மா உட்காந்துற வயசானவங்களை வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியல, போக முடியல, வர முடியல, எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நேரடியா போயிட்டு நம்ம மக்களை சந்திக்க முடியல. அப்படியாப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு எதுக்கு வந்து வன்னியர்களுடைய விஷயத்த வந்து இப்படி திமுக வந்து அழிச்சிட்டு இருக்கிற வேலையில நீங்களாம் அமைதியா இருக்கிறீங்க. நம்மளுக்கு அவ்வளவு பெரிய கோபம் வருது. புரியுதுங்களா? இதையெல்லாம் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இது போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக நீங்க வந்து ஏதாவது சில விஷயங்களை முன்னெடுக்கணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. வன்னியர்களுடைய மான பிரச்சனையாக கருதப்படுற விஷயங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. தகடூர் அதிகமான அப்படின்றது வன்னியர்களுடைய மான பிரச்சனை. தருமபுரி வன்னியர்களுடைய அந்த சுற்றுவட்டார வன்னியருடைய மிகப்பெரிய மான பிரச்சனை. புரியுதுங்களா? அந்த மான பிரச்சனைலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சாதாரணமா கடந்து போக கூடாதுன்றதையும் இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்களுக்கு விமலவர்மன் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம், ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். புரியுதுங்களா? உங்களுடைய தந்தையார் இத்தனை ஆண்டு காலமும் எங்களை இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் பெருமளவிற்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம கடந்து போயிட்டாரு. நீங்களும் அந்த வேலையை அந்த விஷயத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு அன்போடு நாங்க கேட்டுக்கிறோம். நீங்கள்லாம் இந்த போன்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம மக்களுக்கான விஷயங்களை நம்மளுடைய விஷயங்களை செஞ்சா மட்டும்தான் அடுத்த மிகப்பெரிய ஒரு தலைவராக இந்த சமூகத்துக்கு நீங்க தெரிவிங்கன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த வன்னியர்கள் நீங்க எந்த கட்சியில வேணாலும் இருங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய பெருமைகளையும் நம்மளுடைய விஷயங்களையும் நம்மளுடைய வரலாறுகளையும் எவனாவது யாராவது அழிக்கிறான் அப்படின்னா அதை எதிர்த்து நாம கேள்வி கேட்டே தீரணும். புரியுதுங்களா? நம்ம உடம்புல ஒருத்த வன்னிய ரத்தம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் கட்சிலாம். புரியுதுங்களா? நமக்கு உடம்புல ஒருத்த வன்னிய ரத்தம். அந்த ரத்தத்துக்காக வந்து செயல்படுங்க.
அந்த ரத்தத்துக்காக ஒற்றுமையா இருங்க. அந்த ரத்தத்துக்காக இது போன்ற செயல்பாடுகளை கண்டிக்க முன்வாங்க. அதே போல மீண்டும் ஒரு முறை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு, இந்த விஷயத்தை முன்னெடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை விமல்வர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்தொரு நல்ல காணொளியில உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன்.